அனைத்து கல்வி சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். யாம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் புயல்நேசன் ஆவின். இன்றைய பதிவு இந்த நாட்டில் நிலவுகின்ற ஜனநாயக பயங்கரவாதம் என்ற அடிப்படையில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரமடைந்த முதல் பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி செலுத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த ஆட்சியாளர்களுடைய காலத்திற்கும் தற்போது நிலவுகின்ற ஆட்சியாளருடைய காலத்திற்கும் வித்தியாசம் என்பது சொல்ல முடியாத அளவு இருக்கின்றது. கடந்த கால ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகள் ஒரு பயங்கரவாத அடிப்படையிலும் ஊழல் நிறைந்த அடிப்படையிலும் நடைபெற்றதை நாம் கண்முன்னே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்பொழுது நடைபெறுகின்ற, அதாவது 2025ஆம் ஆண்டின் காலப்பகுதி தொடங்கி 26 காலப்பகுதியிலும் இனி வருகின்ற சில காலப்பகுதிகளிலும் நடைபெறப் போகின்ற ஆட்சி முறையானது ஜனநாயக பயங்கரவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஆட்சி முறை. இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். இலங்கையிலே 9 மாகாணங்கள் இருக்கின்றன. இந்த மாகாணங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான தன்மைகளும் தனித்துவமான இயல்புகளும் காணப்படுகின்றது. நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இலங்கையிலே இருக்கின்ற இனங்கள் மொழி ரீதியாக சிங்களவர்கள், தமிழர்கள் என பாகுபடுத்தி கொள்ளலாம். ஆனால் உயர் ரீதியாக இருக்கின்ற அமைப்புகளிலே தென்பகுதியை தலைமைப்பிடமாக கொண்டவற்றின் அடிப்படையிலே அங்கே இருக்கின்ற அந்த அமைப்புகளிலே தலைவராகவும் செயலாளராகவும் முக்கிய பதவிகளிலே இருப்பவர்கள் அந்த பெரும்பான்மை என்ற அந்த சிங்கள மொழியை பேசுகின்ற அந்த சமூகத்தினரை. இங்கே ஒரு மொழி திணிப்பு, மொழி புறக்கணிப்பு இடம்பெறுவதை நாம் காணலாம். இந்த மாதம், அதாவது 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 2ஆம் தேதி வடமாகாணத்திலே வடமாகாண ஆளுநர் தலைமையிலே கல்விக் கொள்கை பற்றிய ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே ஆட்சியாளர்களுடைய சங்கமே, அதை சேர்ந்த உறுப்பினர்களே தொழிற்சங்கம் என்ற ரீதியிலே பங்கு பெற்றிருந்தார்கள். ஆசிரியர் தொழிற்சங்கம் என்ற ரீதியிலும் அதிபர் தொழிற்சங்கம் என்ற ரீதியிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். அங்கே ஆட்சியாளர்கள் தான் அதை சங்கத்தையும் நிர்வகித்து கொண்டிருக்கின்றார்கள், அரசியலிலே பதவியையும் வகித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றவர் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கின்றார். அந்த சங்கத்தினுடைய உப தலைவராக இருக்கின்றவர் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். இது எந்த வகையிலே ஒரு ஜனநாயக தன்மையை கொண்டது? அதாவது உங்களுக்கு தெரியும், கிரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் சட்டத்தின்படி ஒரு நேரத்திலே, அதாவது ஒரே தடவையிலே பாருங்கள், the union shall not have any political object or political funds within the meaning of section 47 of the Great Union Ordinance. அதாவது இதனுடைய தமிழாக்கத்தை நேரடியாக சொல்லுகின்றேன் பாருங்கள். தொழிற்சங்க கூட்டத்தின் அல்லது சட்டத்தின், தொழிற்சங்க சட்டத்தின் 47ஆம் பிரிவின் அங்கத்தின் கீழ் எந்தவித அரசியல் நிதியையோ அல்லது அரசியல் நோக்கத்தையோ வைத்திருக்க கூடாது. அனைத்து சங்கங்கள் அல்லது பொது சேவையில் உள்ள பதவி நிலை அலுவலர்களுக்கு ஏற்புடையதாகும். ஆகவே அங்கே அவர்கள் இந்த அரசியலிலே பதவி நிலையும்
சங்கத்திலே பதவி நிலையும் வைத்திருக்க கூடாது என்றது இலங்கையினுடைய தொழிற்சங்க சட்டத்தின் அடிப்படையிலே ஆங்கிலத்திலும் இருக்கின்றது, தமிழிலும் இருக்கின்றது. இதனுடைய அடிப்படையிலே இலங்கையிலே நடப்பது இப்பொழுது ஜனநாயக பயங்கரவாதம். இந்த ஜனநாயக பயங்கரவாதம் மிகவும் பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சற்று. வடமாகாணத்திலே பல ஆசிரியர் சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு சங்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களே தங்களுக்குள்ளே ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அரசியல் நியமனத்தில் அடிப்படையிலே நியமனம் பெற்ற ஒரு ஆளுநரை அடிப்படையாக வைத்து அதன் கீழ் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தலை விடுகின்றார். இங்கே ஒரு ஜனநாயக பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கின்றது. அவர்கள் மக்களோடு பழகுவார்கள். அவர்கள் சாதாரண சாமானிய மக்களோடு பழகுவது போல பழகுவார்கள். ஆனால் அங்கே அவர்கள் ஒரு அமுக்க குழு என்ற ரீதியிலே ஒரு ஜனநாயக குழுவை வைத்திருப்பார்கள். அதாவது சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்படுகின்ற அமைப்புகளை தங்களுடைய அதிகாரம் என்ற அந்த ஒரு வலுவை பயன்படுத்தி அதை துஷ்பிரயோகம் செய்து அதில் இருக்கின்றவர்களுக்கு, அதாவது சமூக வலைத்தளங்களிலும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அவதூறுகளை பரப்புவார்கள். அவ்வாறு அவதூறுகளை பரப்பி அவர்கள் சோர்வடையவில்லை என்றால், அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளிலிருந்து விளத்தவில்லை என்றால், அடுத்த கட்டமாக ஜனநாயக ரீதியிலே அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தலை விடுவார்கள். அது உயிர் அச்சுறுத்தலை விடுவார்கள். ஆகவே இலங்கையிலே இப்பொழுது நடக்கின்றது ஒரு ஜனநாயக பயங்கரவாதம் தான். நாம் அதை தெளிவாக கண்டுகொள்ளலாம். பாருங்கள், வடமாகாணத்திலே எத்தனை ஆசிரியர் சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் கேவலமான வெக்கப்படத்தக்க வேண்டிய தமிழ் அரசியல் அடிவருடிகளும் தமிழ் அரசியல் அடிவருடியாக செயற்படுகின்ற வடமாகாணத்தினுடைய ஆளுநரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு தொழிற்சங்கத்தை அழைத்து அதனூடாக வடமாகாண ஆசிரியருடைய பிரச்சனைகள், வடமாகாண இடமாற்ற கொள்கை, வடமாகாண அதிபர்களுடைய பிரச்சனை, கல்விசார் பிரச்சனை, சமூக பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதாக இருக்கின்றார். ஆகவே மக்களே, ஆசிரியர்களே, கல்வி சமூகத்தினர்களே, நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நடக்கின்றது ஒரு ஜனநாயக பயங்கரவாதம். இந்த ஜனநாயக பயங்கரவாதத்தை நாம் வென்றெடுக்காவிடின் இந்த நாட்டிலே சுதந்திரமான சுயாதீனமான ஜனநாயக கருத்து என்பது இருக்காது. ஆகவே இந்த கருத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் இதை ஒரு நுணுக்கமான அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று பாருங்கள், ஒரு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கருத்தியல் ரீதியான சுதந்திரம் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஏனையவர்களுக்கான அந்த ஒரு சுதந்திரம் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாங்கள் இந்த ஜனநாயக பயங்கரவாதத்தை வென்றெடுக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்த தமிழ் அரசியல் அடிவரடிகளாக செயற்படுகின்றவர்களும் மற்றும் இதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், நாம் எங்களுடைய அடிப்படையிலே, அதாவது மொழி ரீதியாக அடிப்படையிலும் இன ரீதியான அடிப்படையிலும் வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் எந்த அடிப்படையிலும் அவர்களுக்குரிய ஒரு பாகுபாடை தான் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதாவது தலைவர், செயலாளர், முக்கியமான பதவி நிலையிலே இருக்கின்றவர்கள் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவர்களே நியமிக்கின்றார். ஏனையவர்களை, அதாவது திருவள்ளுவர் சொல்வது போல அந்த கயிறு கட்டி இழுத்த பாவை போல இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை அந்த வகையில்தான் ஒரு சங்கத்தினுடைய உபதலைவராகவும் தேசிய ரீதியான உபதலைவராகவும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ஒரு அரசியல் அடிபருடி அவர்களுக்கு செம்பு தூக்கி கொண்டு திரிகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இந்த ஜனநாயக பயங்கரவாதத்தை நாம் வென்றெடுத்து எமது தமிழ் மொழியையும் எமது சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் விழித்து கொள்ள வேண்டும். அனைவரும் விழித்து கொள்ளுமாறு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பேன் என்று விடைபெறுகின்றேன். அன்புடன் புயல் நேசன். நன்றி, வணக்கம்.